ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் பார்டர் லைன் எம்ப்ராய்டரி டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டை எடுத்துக்குங்க. நான் 3 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் த்ரெட் நீடில் கோக்கும்போது அது 6 ஸ்டாண்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நாட் போட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நான் இன்றைக்கி பார்டர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். பார்டர் டிசைன் பார்க்கும்போது நிறைய டிசைன் இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் இது தொடர்ந்து கவனமாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்டிச்சு போட முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கேல் ஒரு பென்சில் எடுத்துக்குங்க. இந்த ஸ்டிச்சு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலில் லைன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு 0லேருந்து 1.5 வரைக்கும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 0.0லேருந்து 1.5, இதே போல் 0லேருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. 0.0லேருந்து 1.5 அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. இந்த டாட் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற போல் நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நீங்கள் 2 இன்ச், அதாவது மிடில் இந்த 1 வரணும், மேலே 1 இன்ச்சும் கீழே 1 இன்ச்சும் இருக்கிறப்பல நீங்கள் லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். நம்ம எங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணமோ அங்கெல்லாம் நீங்கள் 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இதை போல் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 2 இன்ச்சு, அதோட சென்டரில் நீங்கள் மேலே லைன் போடணும். மேலே ஒரு லைன், அதே நேரத்தில் கீழே ஒரு லைன். எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் லைன் போடணும். அதே போல் நம்ம எங்கெல்லாம் 1.5 எடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 இடத்துலையும் லைன் போட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே போல் மேலேயே நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், த்ரெட்டை எடுங்க. இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஏன்னா இது எங்கே யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட ஒரு பகுதியில் நான் நீரில் பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ அதோட எண்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இந்த திரும்ப அந்த நீரில் கீழே நான் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நீரில் மறுபடியும் அந்த லைன் கொஞ்சம் தெரியாப்புல பார்த்துக்குங்க. லைட்டாக கொஞ்சம் த்ரெட்டை ரொம்ப லூஸாக விட வேணாம், கொஞ்சம் லைட்டாக தெரியாப்புல பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த லைன் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீரில் பஞ்ச் பண்ணி மேலே எடுங்க. இந்த ஸ்டிச்சு நீங்கள் கவனமாக பாருங்கள், பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் இது வரும். இப்போ இந்த சைடு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இது கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு அதுக்கு கீழே நீங்கள் அந்த லைன் மேலே தான் நீங்கள் இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடணும். தள்ளி போடக்கூடாது. நீங்கள் லைன் மேலே போடும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் டபுள் கலர் எடுத்துக்குங்க. இன்னொரு கலர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்போது 1 by 1 நம்ம அந்த லைன் மேலே நீங்கள் நார்மல் நீடில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போடணும். இல்லைன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக 1 by 1 கீழே வரும், இங்கே ஸ்ட்ரைட்டாக வரும். உங்களுக்கு கீழே புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த ஸ்டிச்சு ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் கீழே வந்துட்டேன். நீங்கள் ஸ்டாண்டு 5 ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றப்பல உங்களுக்கு அந்த திக்னஸ் உங்களுக்கு வரும்.
அது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் எத்தனை ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் எடுத்துக்க. நான் 3 ஸ்டாண்ட் எடுத்து அது வந்து 6 ஸ்டாண்டாக டபுளாக நான் எடுத்து இதில் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள், அந்த எண்டிங் வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து போடணும். அதை போடும் போது அந்த ஷேப்பு பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை வந்து ஸ்டிச் மட்டும் சொல்லி கொடுத்தேன். இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா, நான் பார்டர் லைன் வந்து எப்படி போடலாம், நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸ்லீவ் டிசைன், நெக், பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக்லலாம் நீங்கள் வந்து இதை போடும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கலர் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அது போடணும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கொஞ்சம் கீழே வர வரைக்கும், ஏன்னா நடுவில் நம்ம லைன் போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அந்த லைனில் கொண்டு வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ லைனில் பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லையா, அதில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இந்த இடத்துல போங்க. இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த கார்னர்லேருந்து நீடில் வந்து எடுங்க. எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா மேலே அந்த எட்ஜில், அதில் வந்து நீடில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி கீழ் நோக்கி எடுங்க. எடுத்துட்டு என்ன பண்ண, கொஞ்சமாக நீங்கள் த்ரெட்டை வந்து தள்ளிட்டு அது பக்கத்துலேயே ரொம்ப த்ரெட்டை வந்து லூஸாக விடாதீங்க. அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த கார்னர் ஓர ஃப்ரண்ட்டில், இங்கே வந்து நம்ம இந்த கார்னரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த கார்னரோட ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இதே போல் விட்டு எடுக்கணும். த்ரெட் எடுக்கும் போது மட்டும் நீங்கள் அந்த லைனில் வராப்போல பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இதை வந்து நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து போட முடியும். அந்த லைன் மேலே வராப்போல நீங்கள் அந்த ஸ்டிச்சு போடும் போது உங்களுக்கு அந்த அவுட்புட்டு நல்லாவே இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள், இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிச் நல்லா வந்துன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 84% வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எனக்கு எந்தவித, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்கரேஜாக இருக்காது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து ஃபினிஷிங் வரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு ஒரு லுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது ஃப்ரண்ட்டு வரைக்கும் நீங்கள் போடலாம். அந்த நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அழகாக இதை போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்த கேப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கூட கீழே கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் போடும் போது அந்த கேப்பு வந்து சுத்தமாக மறைஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடு முடிக்கும் போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ட்ரையாங்கலில் வந்து இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து எடுங்க, அந்த கார்னர்லேருந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ மேலே நம்ம ஜாயின் ஆகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான், இது புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும். அதே போல் கேர்ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதை போட முடியும், அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டு சைடு மட்டும்தான் நீங்கள் போடணும். நான் ஒரு 2 ஸ்டிச்சு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் இந்த ஒர்க்கு மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸும் நான் எடுக்கிறேன். என் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டும் இருக்குது.
எதுக்காக நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் இது சொல்கிறேன்னா, ஏன்னா புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக ஈஸியாக புரியறதுக்காக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து மொபைல் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன், அதுலேயே வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம். கலர் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பறம் நீங்கள் சூஸ் பண்ணும் போது இது ஒரு அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து மேலே நீங்கள் வந்து ஸ்டிச்சு வந்து போடாதீங்க. இது வந்து நீங்கள் பக்கத்தில் தான் போடணும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து ஒன்று ஃபினிஷிங் ஆகிறப்போ இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் ஆகணும். அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சு வந்து போடுங்க. இப்போ மறுபடியும் இந்த கார்னரில் வந்து எடுத்து போடுங்க. பார்த்தீங்களா? போட்டுட்டு இந்த கார்னரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போது அது ஒரு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் லைன் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அது இன்னமும் அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பேஸ்லெட் மேக்கிங். இதோட லிங்க்கு வந்து நான் மேலே வந்து தரேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்குங்க. சிம்பிளான பேஸ்லெட் மேக்கிங் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். பாருங்கள், இது நடுவில் வந்து என்ன பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். என்னுடைய வீடியோலாம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் லைக் கமெண்டோ எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது என்கரேஜாக இருக்கும். அப்புறம் என்னுடைய வீடியோவை அடுத்த 2 பேருக்கு வந்து யூடியூப் வந்து சஜஷன் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து போடணும். இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக போடணுன்னா ஒரு இது ஸ்டிச் மட்டும் போடணுன்னா அந்த மாதிரி ஸ்டிச்சுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ளவுஸில் வந்து புட்டாஸ் நம்ம வந்து போடுவோம் இல்லையா பீடுக்கு, அதை போல் இடத்துலலாம் நீங்கள் வந்து தனி சிங்கிளாகவும் இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் இதே போல் மெஷர்மெண்ட் எடுத்து போடும் போது அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே லைன் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் லைன் போடாமல் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வராது. ஃபஸ்ட்டு 1.5 எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2 இன்ச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். இது எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இல்லைனா சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்கு அதுவும் வந்து நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம்ப்ராய்டரி வீடியோ வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுவும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து எண்டிங் வந்துட்டோம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து நம்ம ஒன்று போடலாம். அது போடும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இது போட்டுட்டு கீழே வந்து நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். உள்ளே என்ன பண்ணலான்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோக்கும் போது 6 ஸ்டாண்டாக ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய திரும்பவும் சொல்ல உங்களுடைய ப்ளவுஸ் அந்த சாரீக்கு ஏற்றப்பறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிடிலில் வந்து இந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 வாட்டி வந்து சுற்றிக்கிறேன். சுற்றிக்கிட்டு இப்போ வந்து நீடில் வந்து நீங்கள் பக்கத்தில் விடும்போது உங்களுக்கு ஒரு நாட் வந்து வரும். இல்லை நீங்கள் வந்து பீட் ஆட் பண்ணலாம், அதுவும் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், நான் மிடில் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இது நீங்கள் வந்து 5 ஸ்டாண்ட் எடுக்கும்போது 10ஆக வரும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டிச்சு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதோட மிடில் இருக்குது பாருங்கள். மீதி வந்து நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த 2 ஸ்டிச்சோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் போடும் போது
இதே போல் அளவு எடுத்துட்டு நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து போடணும். இல்லை நான் அதை போட்டேன்னா ஃபுல்லாக போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் இந்த 2 ஸ்டிச்சோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நடுவில் வந்து இது ஃப்ரெஞ்ச் நாட்டாக நான் போட்டுறேன். நீங்கள் தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து பீடும் வந்து சேர்த்து இதில் வந்து போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.